எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட வந்து கேரட்டு துருவுறது தீர்ந்து போச்சு. நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சு காட்டுறேன். அது கொஞ்சம் என்னோடய அப்பா சொல்லி கொடுத்தாரு. இது சின்ன வயசில் நாங்கள் சாப்பிடுவோம். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்புறம் இந்த நோய் வரும்ல, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகும். எல்லாரும் ஒரு சிலர் மறைச்சிருவாங்க. இப்போ ஒரு நெஞ்சு வலிக்குது, இல்லை ஒரு தலைவலி, டெய்லி தலைவலிச்சுன்னே இருக்குது, இல்லை வயிறு வலிக்குது, கால் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை 2 முறை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள். மாத்திரை சாப்பிட்டு பாருங்கள். டாக்டர்கிட்ட போயிட்டு சும்மா கண்டிப்பாக ஒரு முறை டாக்டரு வயிறு வலிக்குதுன்னா அந்த டைமில் டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வலி வந்துனே இருக்குதுன்னா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு போயிட்டு எனக்கு திரும்ப இந்த பிரச்சனை இருந்துனே இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் அது வேறு ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குதுன்னு சொல்லி அதை சரி பண்ணிக்கோங்க. பயந்து வீட்டில் இருந்தால் உயிருக்கே ஆபத்து. அந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் இறந்து கூட போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பயத்தில் நமக்கு ஏதாவது சொல்லிடுவாங்க, டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாங்க, அந்த பயம் இருக்கக்கூடாது. எது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத விட நம்ம உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த உடம்பை நம்ம சரி பண்ணிக்கினா அதை விட நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஒரு முறை 2 முறை அந்த வலி நம்மளுக்கு திரும்ப ஒரு இடத்துல ஒரு வலி வந்துனே இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோய் நொடி இல்லாமல் அதுக்கான அந்த நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிரச்சனையே வராது. நம்மளும் நீண்ட காலம் இருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம பயந்து ஏதாவது இருந்துட போதே, ஏதாவது சொல்லிட போகிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பயந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆபத்தில் தான் போயிட்டு முடியும். கடைசியில் வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு போய் பார்த்துக்கோங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கேரட் என்னென்னா, கேரட்டை திருவி ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஒரு லெமனை பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இது 3ம் கிள்ளி போட்டு அதில் தாளித்து இப்படி ஒரு கலரிட்டு அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோவாக போட்டு அனுப்புகிறேன். அது என்னென்ன போடணும்னு சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.